ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் எபிசோட் 13 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எந்த சீசனோட ஃபைனல் எபிசோட் முடிஞ்சிட்டு அடுத்த சீசனான சீசன் 2 உங்களால் பார்க்க முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலில் இருக்க போது. அதனால கமெண்ட்ல எல்லாரும் இந்த அனிமே எவ்வளோ ஒர்த்துன்றதை நிரூபிக்கணும்னா எவ்வளோ ரேட்டிங்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே இந்த சீரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான் கைஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்றதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். ஏன்னா என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து நான் ஃபுல் எபிசோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால பொறுமையா பாருங்க. முக்கியமான விஷயம் சீசன் 2 2025 வரதா சொல்லிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, கண்டிப்பா வரும். அப்படி சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்த உடனே அந்த எபிசோட நான் திரும்பி உங்களை மீட் பண்றேன். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? நாகட்டோ எங்க? அவன் இந்த இடத்துல இல்ல, அவன் நல்லா இல்ல. என்னால திரும்பி அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட டீமுக்கு உண்மையிலேயே இது ஒரு பேட் நியூஸ். அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால கண்டிப்பா நாகட்டோவை நானே போயிட்டு தான் திரும்பி இந்த இடத்துக்கு கூட்டின்னு வரணும். ஆனா அது நடக்காது. ஏன்னா அவன் வரமாட்டான். அவன் எல்லையை மீறிட்டான் எப்பயோ. அப்ப அந்த பொண்ணும் டே அப்பனா நீ ஃபியூரின்ல தானே இருக்க, ஃபியூரின் பசங்க கிட்ட உதவி கேளண்டா, அவனுக்கு பண்ணாம இருக்கப்படுறானுங்க. அது என்னால பண்ண முடியாது, என்ன மன்னிச்சுட்டு. ஏன்னா அது நடக்காது. ஃபியூரினை சேர்ந்தவங்க அந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வருவாங்க. எங்க டீமோட வேலையே அதுதான். அந்த டவுன்ல இருக்கிற மக்களை பாதுகாக்கணும். அதுக்குன்னு நம்மளோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அவங்களை இழுக்கக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல அவங்களை நான் கூப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஆனா நீ கவலைப்படாத, கண்டிப்பா நாகட்டோவை நான் திரும்பி கொண்டு வரேன். அப்புறம் நானும் வருவேன். டேய் அது ரொம்ப டேஞ்சரஸ், நீ எல்லாம் வரக்கூடாது, இங்கே இரு. அவ்வளவு சோகமாக இவனும் சோகமா வரான். சரி விடு விடு, என்கிட்ட விடு, நானே பாத்துக்கிறேன். அவனை கண்டிப்பா நான் திரும்பி இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். நீ சந்தோஷமா இந்த இடத்துல கிளம்ப அப்படின்னு நம்ம சிரித்த முகத்தோட கிளம்ப. இவ்வளவு சோகமாட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காரான். ஏன்டாடி இப்படி இருக்க? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப சோகமா இருக்குடா. இப்படி பொய்யான சிரிப்பை வச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? கண்டிப்பா நாகட்டு திரும்பி வருவான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த டைம் ஒரு வாய்ஸ், ஏய் பொண்ணு ஏன் அழுவுற? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், என்ன நடந்துச்சுன்றத என்கிட்ட டீட்டெயிலா சொல்றியா? தலைவன் தான் வந்திருக்கான். நீ யாரா? நான் உன்னோட கிளாஸ்மேட் தான். இந்த இடத்துல நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதனால என்ன பிரச்சனைன்றது முழுமையா என்கிட்ட சொல்லு. அப்ப அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட பேட்ச பாக்குறா. இவன் ஃபியூரின்றது தெரிஞ்சு இவன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் ஆன்சோவும் சைல்ட்ஹுட்ல இருந்தே ஃப்ரெண்டு தான். நாங்க ரெண்டு பேரும் நிறைய டைம் இந்த இடத்துல பார்க்ல தான் விளையாடுவோம் சின்ன பசங்களா இருக்கும்போது. ஆனா புதுசா ஒரு பையன் என் கூட ஜாயின் பண்ணான். அவன் பேரு நாகட்டோ. என்னதான் நானும் ஆன்சாயும் ஒரு ரவுடி மாதிரி சின்ன வயசுல அப்போ கொஞ்சம் நடந்துக்கினாலும், ஆனா நாகட்டோன்ற ஒருத்தனை எங்களை விட டிஃப்ரெண்டானவன். அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்ட பையன் தான். ஆனா நாங்க ஹை ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் தொடர்ந்து இருந்தது எங்களோட நட்பு. திடீர்னு ஒரு நாள், ஆன்சாய் என்னடா இங்க இப்போ உட்காந்து இருக்கேன்? ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா உன்னை பார்த்து. என்ன படிப்பெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? என்னடா திரும்பி உன் முகத்துல அடி வேண்டுக்குது? நான் திரும்பி ஃபைட் பண்ணி யாருக்குன்னா நீ ஒண்ணுமும் மாறலடா அப்படின்னு இவ ஹாப்பியா பேச, அவனும் கொஞ்சம் சோகமாயிட்டு அவன் மனசுல ஒண்ணு யோசனை இருக்கான். என்னடா ஆச்சு சோகமா வர? நாகட்டோ மீட் பண்ணி பேசினியா இல்லையா? நாகட்டோ கெல்லுன்ற ஒரு கேங்க கூட சேர்ந்துட்டான். கெல்லா எதுக்கு? நான் ஒரு நாள் பார்த்தேன் அந்த இடத்துல அவன் அவங்க கேங்க கூட சேர்ந்து நிறைய தப்பான வேலைகளை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை நான் திருப்பி கொண்டு வரலாம்னு நினைச்சான். கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றது எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல, எதுக்காக அந்த கேங்க கூட ஜாயின் பண்ணான்னு தெரியல. என்னதான் அவன்கிட்ட நம்ம பேச நினைச்சாலும் அவன் நம்மளை இக்னோர் பண்றான். என்னன்னு தெரியல. நம்ம இத்தனை வருஷம் எவ்வளவு நண்பர்களா இருந்தோம், ஆனா இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டோம். அன்னைக்கு அவன் சொன்னதை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். நாகட்டோ சேஞ்ச் ஆயிட்டு எதனால அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணன்றது எங்களுக்கு தெரியல. அவனை கொண்டு வரதுக்காக தான் ஆன்சாய் முயற்சி பண்ணிக்கிறான். ஆனா என்னைக்கு அவனை நான் பார்த்தப்போ அவன் என்கிட்ட ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுத்துதான் இந்த இடத்துல இருந்து கிளம்பினான். நாகட்டோவை திரும்பி இந்த இடத்துக்கு கொண்டு வரதான். ஆனா அது நடக்காதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவன் ஒரு நம்பிக்கையில போயிருக்கான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஃபியூரினை சேர்ந்தவங்க யாராச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனா அவன் சொல்லிட்டான் பர்சனல் பிரச்சனைகளுக்கு ஃபியூரினை கூப்பிடக்கூடாதுன்னு. அதனாலதான் அவனே இதை பாத்துக்கிறது இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். ஓ இதனாலதான் இந்த விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சான். அப்போ எந்த பொண்ணா இது இருக்க? ஏமா ஏமா ஐவாத, எதுக்கு ஐவர? பின்ன என்ன, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ரொம்ப மனசோடைஞ்ச நிலைமையில இப்ப அடிபட்டு இருக்கான். என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால முடிஞ்சளவுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன். கண்டிப்பா அது நடக்கல. எனக்கும் எந்த விதமான பவரும் இல்ல. அவங்க கூட சண்டை போடவும் என்னால முடியாது அப்படின்னு அவ எனக்கு ஹீரோவும் புரிஞ்சது. நீ கவலைப்படாத, உனக்கு தேவை நாகட்டோவை இந்த இடத்துக்கு வர வைக்கணும். ஆமா தானே? ஆனா ஆன்சா என்கிட்ட சொன்னானே ஃபியூரின் சேர்ந்த யாரும் பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் வர மாட்டாங்கன்னு. அந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்றது அவங்களோட வேலையாமே. அதுக்கு நிறைய பேர் ஆளுங்க இருக்காங்க. இருந்தாலும் இப்ப இங்க என்னோட கிளாஸ்மேட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? அந்த டைம் டச் பண்ண சொன்ன வச்சு யோசிச்சு பாக்குறான். எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட விட்டுடுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, கண்டிப்பா அவங்க மனசு அமைதியாகும். அதனால இதை என்கிட்ட விட்டுடுமா, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டு, பரவாயில்லையே நீ ஒரு நல்ல ஆளாதான் தெரியற, ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிங்கிற? இப்ப என்ன உன் மூஞ்சி அழுவே மாட்டேங்குது? யோ என்னையா இப்படி கேக்குற? ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அதுதான் நான் நன்றி சொல்றேன். சரி சரி, சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் நம்பின்னு இருக்கேன். கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு நாகட்டோவை கூட்டின்னு வருவேன்னு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹீரோவோ இதெல்லாம் நான் தர மாட்டேன். என்னது? பரவாயில்ல, நான் ஒன்னும் உங்ககிட்ட அதை கேட்கலையே சாப்பிட்டுக்க. அதுக்கப்புறம் தலைவனும் மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு வர, என்னடா இவனுக்கிட்ட சொல்றது? அவனுக்கு வேற பிரச்சனை, நான் எப்படி போய் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வாடா வாடா, குட் மார்னிங். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆன்சாயும் அவனோட நண்பர்கள் கிட்ட கம்பி கட்டுறதெல்லாம் உருட்டின்னு இருக்கான். இத ஹீரோவும் பாக்குறான். என்னென்ன சொல்றான் பாரு. இந்த மாதிரியான காரணங்களுக்காக இப்படி போய் சொல்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி நிலைமையில இவங்க கிட்ட சொன்னா என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியல.
தெரியல. ஜோவம் சாக்குரா என்னடா நேத்து பேச நீ ஆன்சா கிட்ட ஏன்டா இதை பத்தி கேக்குற? நான் சாக்குரா கேட்ட உடனே முக சாகுது. அதுக்கப்புறம் ஒருத்தனும் கதவு திறந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஆன்சா கிட்ட கொடுக்கலான்னு வரான். ஆன்சா இங்க இருக்கியாடா? இருக்கேன். என்ன விஷயம்? இரவும் யாரா இது? இவரு தெரியாதடா, இவரு பேர் தான் டோச்சி மோட்டோ, இவரு கிளாஸ் 4. அவனும் ஒரு லெட்டர் எடுத்து வந்து இவங்கிட்ட கொடுக்க, என்னடா இது லவ் லெட்டரா? யாருக்கிட்டா தெரியும் லவ் லெட்டர்னு தெரியல. ஆனா நான் ஸ்கூலுக்கு இந்த இடத்துல வந்துன்னு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் என்கிட்ட இந்த லெட்டரை ஸ்கூல்ல உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். அவனுக்கு என்னமோ ட்ரெஸ்ஸே பார்க்க ஒயிட் கலரா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தானுங்க. இதை கேட்ட அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான், ஆட்டமே ஆரம்பிக்கும் போது தலைவன் எல்லாருமே இவனை தான் பாக்குறானுங்க. இப்ப என்ன பண்ண போறான், என்ன சொல்ல போறான்னு அந்த லெட்டரை பார்த்துட்டு லெட்டர் எடுத்து அவனும் பார்த்தா லெட்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒரு போட்டோ இருக்குது. அவனும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுத்து. அந்த இருந்து தெரிச்சு ஓடுறான். ஹீரோவும் சாகா எங்கடா ஓடுற ஆன்சா பின்னாடி. அவனும் நில்றா அப்படின்னு துரச்சுன்னு போக அவன் இவனோட வேகமா படிக்கட்டுல போயின்னு இருக்கான். இருந்தாலும் ஹீரோ விடாம படிக்கட்டுல இருந்து ஜம்ப் பண்ணி இவனுக்கு முன்னாடி போய் நிக்க, நில்றானா என்னடா உனக்கு, என்னடா உனக்கு வேணும், நகரு. டே ஆன்சாய், நேத்து அந்த பொண்ணை நான் பார்த்து மீட் பண்ணிட்டேன். அதுவும் பார்க்கல. நேத்து எல்லா விஷயத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். என்னது நீ சுத்தியா கிட்ட பேசிட்டியா? ஏன்டா ஏன்னு கேக்குற? ஒழுங்கா சொல்லு, உனக்கும் அந்த கெல்லுக்கும் என்ன பிரச்சனை, அதை இப்படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புடுங்கி அந்த போட்டோவை எடுத்து பார்க்க அதுல இவனோட ஃப்ரெண்டான நாகட்டோவை அவனுங்களோட கேங்கு பசங்களையே போட்டாச்சு குமுறி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆயிரான். எவ்வளவு கேவலமானவங்களா இவனுங்க. இதை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் போய் பாத்துக்கிறேன். நில்றா, என்னடா உனக்கு வேணும், எல்லாத்தையும் சொல்லு. ஆன்சாய், அது நடந்தது எல்லாமே 2 நாள் தான். நான் ஒரு நாள் நம்மளோட டவுன்ல சும்மா சுத்தி பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு பொண்ணோட பேக் எடுத்துக்கின்னு அந்த கெல்லுன்ற கேங்ல இருக்க ஒருத்தனை துரத்தின்னு போயிருந்தான். நான் திருடன் சொல்லிட்டு அவனை பிடிக்கும் போது அவனோட முகத்தை பாக்கிறதுக்காக ஆசைப்பட்டேன். ஆனா அதுல இருந்தது என்னோட சின்ன வயசு நண்பனான நாகட்டோன்றவன் பார்த்தேன். அந்த நொடி அவன் என்னை பார்த்து பயந்துட்டு என்னை அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாளே நிறைய இடத்துல அவனை பத்தி நான் டீட்டெயில் கேதர் பண்ணி தேட ஆரம்பிச்சேன். கெல்லுன்ற கேங்ல இருக்கிறதுனால நானும் பல இடங்கள் தேடினேன். ஆனா ஒரு சந்துல இருந்து ஒரு திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்டது. என்னடா உனக்கு இவ்வளவு எடுத்துன்னு வந்து சொன்னா கம்மியா எடுத்துன்னு வந்திருக்கேன், இப்ப எல்லாம் இந்த வேலைக்கு ஆகுது கண்ணா, செம்ம அடி வாங்க போறாரு. முடிஞ்சுங்க, நீ இந்த இடத்துல பணத்தை கொடுக்காம கிளம்ப முடியாது கண்ணா. கொடுக்குறியா இதை வாங்குறியா? எங்களோட டார்கெட்டே அந்த 1000 என்ன தான். நீ கொண்டு வரதா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல போவேன். உனக்கு பல முறை சொல்லியாச்சு, அதனால இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் குத்துன்னு குத்துறான். அந்த டைம் தலைவன் ஆன்சையை சும்மா சொல்ல முடியாது, இருக்கிற ஒருத்தனையும் விடாம அடிச்சு போடுறான். இதை பார்த்துட்டு நாகட்டோவே ஷாக்காவேன். என்னடா பண்றீங்க? நாகட்டோ பாடம் இந்த இடத்துல போவோம். அவன் இவன் கையை உதறி விட, நாகட்டோ என்னடாச்சு? என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு நீ வந்த? முதல்ல யாரா நீ? என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்? அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கெல்லோட கேங்குங்க மொத்த பேரும் வந்துடுறாங்க. இது என்னுடைய பிரச்சனை, இதுல யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல, அதனால இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கம்ப வாங்கி இவனை தோட்ட அடிச்சு போட, அதுக்கப்புறம் தான் அந்த சந்துல அடிப்பட்ட நிலைமையில இருந்திருப்பான். ஏண்டா இந்த ஒரு விஷயத்துக்காகவா எங்க கிட்ட சொல்லாம இருந்தேன்? இல்லடா, எனக்கு நல்லாவே தெரியும் ஃபியூரினை சேர்ந்தவங்களை இந்த மாதிரியான வேலைகளுக்கு நான் கூப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட வேலையை அந்த டவுன் மக்களை பாதுகாக்கிறது தான். ஆனா என்னோட சொந்த பிரச்சனையில இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. முக்கியமான விஷயம், கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சேர்ந்திருக்கான். ஏன்னா அவன் அழுவுறதை நானே பார்த்தேன். அவன் எப்படியாச்சும் என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி கூட்டிட்டு போகணும். அவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவனுக்கு என்னமோ நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவன் அழுகுறான். அதனாலதான் இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன். சரி, எனக்கு நல்லாவே தெரியுது, வா போவோம். ஏன்டா என் கூட வரன்ற? லாக்குரா நிறுத்து, இது என்னோட சொந்த பிரச்சனை. இந்த விஷயத்தை யாருக்கிட்ட தெரியாம தான் நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஒழுங்கா இருந்து கிளம்பிடு. என்ன முட்டாள்தனமா பேசினிருக்கேன். நம்ம எல்லாருமே ஃபியூரின்ல ஒரு மெம்பர், ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு வேற நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணா அதை நிறைவேற்றணும், இல்லனா பாவம் ஆயிடும். அவளை என்ன ஏமாத்த சொல்றியாடா? அதனால இப்போ இது என்னோட பிரச்சனை. கிரியாவோ அப்பனா நாகட்டோன்றவனை காப்பதான் நீ இத்தனை வேலை பாத்துருக்கியா? அப்ப பார்த்தா எல்லாருமே வந்துடுறானுங்க கிளாஸ். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? ஏன்டா நேத்து நடந்த விஷயத்த எங்க கிட்ட சொன்னா அதுல என்ன குறைஞ்சிட்டு போகுது? எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணும்ல. இதை விட நீ பெட்டரா சொல்லியிருந்தா கூட நாங்க நம்பிருப்போம். அப்போ இன்னொருத்தரும் ஆன்சாய் நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் நண்பர்கள், ஏன் எங்க கிட்ட மறைச்சேன்? அது ஏன்னா ஃபியூரின் கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த டவுனை மட்டும் தானே பாதுகாக்கிற வேலை. நீ தப்பா புரிஞ்சுருக்க. ஃபியூரினை சேர்ந்தவங்களோட வேலை அது மட்டும் கிடையாது. தன்னோட நண்பர்களுக்கும் எதுனா பிரச்சனைனா தக்க சமயத்துல அவங்களுக்கு உதவி பண்றதுதான். நீரவும் ஆமா கண்டிப்பா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப மத்த கிளாஸ்மேட்டும் ஆன்சாய் கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்டா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு பத்தியா காய்ஸ், நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் கண்களுங்க. இருங்கடா போயிடாதீங்க, இந்த முக்கியமான உணர்த்தன வரும். வா கேட்டாரோ, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. இந்த நம்மளோட கிளாஸ்மேட்டுக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இவன் கஷ்டப்படுவான் மனசு, அதனால ஹெல்ப் பண்ணணும். இது கேட்டவனும் மொர்த்தினே பாக்குறான். ஹாய் காய்ஸ், இதுக்கப்புறம் கேட்டாரோ நமக்கு ஹெல்ப் பண்ண போறான். இவனுங்க எல்லாம் மூழ்கிறானுங்க, இவனையாடா வரன்னு. அதுக்கப்புறம் டாமன் ஸ்குவாட்ல செகண்ட் இயர் சேர்ந்தவனுங்களும் கிளாஸ்ல உட்காந்து இருக்கும் போது கசாமியும் அங்க வெளியே பாருங்களேன் அப்படின்னு கை காட்ட, இவனுங்க எங்கடா போறானுங்கன்னு இவன் கத்துறான். பார்த்தெல்லாம் பாருங்க எல்லாரும் கூட விட்டு வெளியே அந்த பிரச்சனை நடந்த இடத்தை நோக்கி போறானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க போகும்போது அந்த கெல்லு கேங் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா? கிரியாவோ எனக்கு தெரிஞ்சு ஓல்டு ஷெங்கன் ஷிப்யார்ட்ல தான் இருக்கும். நீரேவும் ஆமா அந்த இடத்துல தான் அந்த கெல்லோட பேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப கிளம்புவோமா? நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சாக்குறாங்க சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி இந்த சீரிஸ் எப்படிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
சீசன் 1 வேற லெவலா இருக்கும். சீசன் 2 கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் வரப்போகுது. அதாவது 2025ல வரப்போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த எபிசோட் மேலே வேற லெவலா இருக்கும். அதனால எல்லாரும் இந்த சீரிஸ் எவ்வளவு ஒர்த்துன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஒர்த்தா இல்லையானு. ஏன்னா பல பேர் உருட்டுறாங்க நல்லா இல்லை அப்படின்னு. அதெல்லாம் நீங்க பிரேக் பண்ணணும்னா இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சீசன் 1க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூடவே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சீசன் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட சீசன் 2 2025ல வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அது வந்தா நான் திரும்பி நம்மளோட சேனலை கண்டினியூ பண்றேன். அது வரைக்கும் அடுத்த வருஷம் சீசன் 2 எபிசோட் 1ல இந்த சீரிஸோட கண்டினியூவை நம்ம பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுக்குமா?